பார்வையில் விலையேற பெற்றவன் நீ, மதிப்பிற்குரியவன் நீ. பேரன்பினா இழுத்து கொண்டே பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றார். பிரைஸ் தி லார்ட். பாருங்க, எஸ்தர்ன்றவ யாருன்றது நமக்கு தெரியும். ஆனா அந்த எஸ்தர் யாருன்றது மொர்தெகாய்க்கு தான் தெரியும். பிரைஸ் தி லார்ட். பார்வைக்கு பார்வை வித்தியாசமாகுது பார்த்தீங்களா? அந்த எஸ்தர் யாருன்றது நமக்கு தெரியும். ஹிஸ்டாரிக்கல் சொல்லுது. அவர் யூத குலத்தில் பிறந்தவ, அவள் குடும்பம் ரொம்ப கஷ்டம், அவங்க சித்தப்பா தான் அவள் வளர்க்குறாரு. அவங்க அந்த அரண்மனையுடைய முற்றத்தில் உட்கார்ந்து கிடந்துக்கிறாங்க. அவங்களுக்கு யாரும் கிடையாது. அவள் நினைப்பு ஒரு ஒரு இந்த ஃபிசிக்கலாக இந்த உலகத்துடைய ஹிஸ்டாரிக்கல் பிரகாரம் அவள் ஒரு அனாதை. இதுதான் பார்வையின் படம். ஆனால் மொர்தெகாய்க்கு கிடைச்ச படம் என்ன தெரியுமா? அவள் அழகு உள்ளவளும் ரூபவதியும் சௌந்தரியம் உள்ளவளும், அங்கிருந்த எல்லாரை காட்டிலும் மொர்தெகாயின் கண்களில் அவளுக்கு தயவு கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். எவ்வளோ அருமையான ஒரு ஒரு பாடங்கள் நமக்கு கற்றுக் கொடுக்குது பார்த்தீங்களா? இந்த பாடம் தான். அப்போ ஒரு நம்ம ஹிஸ்டாரிக்கலாக பார்த்த ஒரு மனிதர் ஒரு ஹிஸ்டரியே உருவாக்குற அளவுக்கு தேவனால மாற்ற முடியும். பிரைஸ் தி லார்ட். அப்பா ஹிஸ்டாரிக்கல் பிரகாரம் யாரு? நான் பெஞ்சமின் கோத்திரத்தான். ரைட்டு. எங்க அப்பா ரோமர், எங்க அம்மா ஜூஸ். ஓகே. நான் பரிசேயனுக்கு பரிசேயன், சதுசேயனுக்கு சதுசேயன், வேதபாரகன், கமாலியன் பாதத்தில் கத்துக்கிட்ட அந்த சவுல் தான் ஹிஸ்டாரிக்கல் சொல்லுது. ஆனா ஹிஸ்டரி என்ன சொல்லுதுன்னா, என்னை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தேவன் நியமித்தார். நன்றாய் சில விஷயங்களை நம்ம கவனிக்காம வாழ்க்கையை ஓட்டிட்டு இருக்கிறோம். சில பேர் ஹிஸ்டாரிக்கல்ல தொடங்கி ஹிஸ்டாரிக்கல்லே முடிச்சிடறான் வாழ்க்கையை. அப்படி முடிப்பதற்காக தேவன் ஒரு மனிதனை தன் பார்வைக்குள் கொண்டு வருவது இல்லை. அவர் தம்முடைய பார்வையில ஒரு மனிதனை கொண்டு வருகிறார் என்றால் அவன் ஹிஸ்டாரிக்கலை உடைச்சி அவனை ஹிஸ்டரியில கொண்டு வர்றது தான் அவருடைய விருப்பம். ஐயா, உன் பூர்வீகம் அவருக்கு தேவையில்லை, உன்னை சரித்திரமா மாத்துறது தான் அவருடைய வேலை. நம்ம பூர்வீகத்தை பத்தியே பேசிக்கிட்டு இருக்கிறோம். அந்த பூர்வீகத்தில் இருக்கிற அந்த எஸ்தர் தான் இன்னைக்கு சரித்திரத்தில் கடைசி வரைக்கும் எனக்கு அந்த எஸ்தருடைய கடைசி இடத்துக்கு போகும்போது அவர் திப்பு இங்க பாரு, ராஜாத்தியே இப்பயும் உனக்கு என்ன வேணும், இப்பயும் உனக்கு என்ன வேணும், இப்பயும் உனக்கு என்ன வேணும். தேசத்துல அந்த வார்த்தையை ஒரு மொர்தெகாய்ன்ற ராஜா, வாய் சொல் மாத்தாத ராஜா, வாய் சொல் மாத்தாம கடைசி வரைக்கும் திரும்ப கேட்கிறான், இப்போ உனக்கு என்ன வேணும்? எனக்கு முன்னாடி வந்து நின்றுக்கியே, இப்போது உனக்கு என்ன வேண்டும்? என் பார்வையில் நீ தயவு பெற்றாய். தயவு பெற்றவளுக்கே அப்படின்னா அருமையானவனுக்கு எப்படி இருக்கும்? தயவு பெற்றவளுக்கே இவ்வளோ கணனா அருமையானவளுக்கு என்ன கணம் இருக்கும்? பிரைஸ் தி லார்ட். புரிகிறதா? விளங்குகிறதா? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்க. ஐயா, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து எருசலேமிலிருந்து அடிமைகளா எல்லாரும் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. தரியு ராஜா அரசாடுற காலங்கள், புரியுங்களா? அரசாண்டு இருக்க காலங்கள். நெகேமியா வந்து உட்கார்றாரு, எல்லாரும் உட்கார்றாங்க. நெகேமியாவுக்கோ பானபாத்திரக்காருடைய ஒரு போஸ்டிங் கொடுக்கப்பட்டிருக்குது. பானபாத்திரக்காரன்னா ராஜா கேட்கிறப்ப போய் அதை கொடுக்கணும், அந்த திராட்சை ரசத்தை ஊற்றி கொண்டு போய் கொடுக்கணும். புரியுதா? இதான் உடைய வேலை, இதான் உடைய வேலை. புரியல? அந்த ராஜா கேட்கிறான், உன் பூர்வீகம் என்னடா? எருசலேமில் எங்கள் வீடு இருக்கு. எந்த கேட்டுக்கிட்டா? இந்த கேட்டுக்கிட்ட இருக்குது. ஓஹோ, அந்த கேட்டில் தான் உங்கள் வீடா? ஓ சரி சரி, உன்னை இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க போல இருக்கு. ரைட் ரைட், உட்காருன்னு சொல்லிட்டு இருக்கிறான். பல ஆண்டுகள் ஓடுது. புரியுங்களா? ஆனால் ராஜா அவனை அடிமையாக பார்த்த அதே ராஜா கண்ணு தான் இப்போ அவனை பார்த்து கேட்குது, ஏன் துக்கமாக இருக்கிற? என்ன ப்ராப்ளம்? என் தேசம் இடிஞ்சு கிடக்குது. அலங்க. இடிச்சது யாரு? இடிச்சது யாரு? இவங்க தான். இடிச்ச வண்டியே சொல்றான் இடிஞ்சு கிடக்குதுன்னு, மறுபடியும் போய் கட்டணும்ன்றான். யார்கிட்ட சொல்றான்? இடிச்ச வண்டியே சொல்றான் நான் மறுபடியும் போய் கட்டணும்.
நான் மறுபடியும் போய் கட்டணும் அப்படின்றான். ஒன்று சொன்னான், அப்போ உனக்கு என்ன தேவைன்றான். எனக்கு ஆளுகள் தேவை, இந்த கழுதை தேவை, இந்த குதிரை தேவை, அஞ்சல்காரர் ஓட்டத்தில் ஓடக்கூடிய ஆட்கள் தேவை, எனக்கு கைக்கு வேலைக்கு ஆள் வேணும், அங்கே லெட்டர் கொண்டு போய் கொடுக்கணும், லெட்டர் ரெடி பண்ணுங்க எல்லாம் சொல்லி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு இங்கேருந்து புறப்பட்டு போகிறான். எந்த ராஜா அடிமையாக கொண்டு வந்து அந்த பட்டணத்தை இடிச்சு கொண்டு வந்து வச்சானோ, இடிச்சவன்ட்டே இடிச்ச கதையை சொல்லி, இடிச்சதை கட்டுறதுக்குரிய கதையும் சொல்லி, அங்கேருந்து உத்தரவையும் வாங்கிட்டு போனானே. அதே ராஜா கண்கள் தான் அவங்களை அடிமையாக கொண்டு வந்துச்சு. அதே ராஜாவுடைய கண்கள் தான் அவங்களை விடுதலையாக்கி அவனுடைய பட்டணத்துக்கு அனுப்பி வச்சிச்சு. போனா அவங்க தொல்லை கூட பிரச்சனை இல்லை, லெட்டர் கொடுத்துட்டாங்க. ஆனா இவங்க உள்ளூர் தொல்லை இருக்கு பாருங்க, தாங்க முடியல. கட்டிடுவியா கட்டிடுவியா, நான் நினைக்கிறேன் இந்த பயலில் கொண்டு போயிருக்கணும், புரியல. கட்டிடுவியான்றாங்க பாருங்க. அரியேறி போச்சுனால உளுந்துருண்டான்றாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்டே ஆர்டர் வாங்குறாங்க. அந்த காலத்தில் ஸ்டே ஆர்டர்லாம் இருந்திருக்கு பாருங்க. தடை உத்தரவு வாங்குறாங்க, நிறுத்தப்படட்டும் உத்தரவு பிறப்பிச்சு வருது அங்கிருந்து. இன்னொரு ராஜா வந்த உடனே எல்லாம் பரலோகத்தின் தேவனை நோக்கி எல்லாரும் ஜெபமும் நடக்குது. எல்லா ஜெபமும் நடந்தா மதரக்கூடாது, புரியுங்களா. இங்கே இருக்க ராஜா சரி அண்டர் கிரவுண்டில் இறங்கி கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு வரலான்ட்டு உள்ளார போய் இருக்க தோல் சூர்லாம் எடுத்து படிக்கிறாரு. படித்தா அங்கே கதையை பார்த்தா அவர் எழுதி வச்சுட்டு போயிறாரு. செத்து போன ராஜா எழுதி வச்சுட்டு போயிறாரு. இங்கே பார், எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு வேண்டிய சகல செங்கலும் சிமெண்ட்டும் எல்லாம் மண்ணு கிண்ணு கல்லு கில்லு அதற்கு கூடிய செலவு கூலி ஆளு எல்லாமே அரசு நிர்வாகத்திலிருந்து கஜானாவிலிருந்து கொடுக்கப்பட வேண்டும். கஜானாவிலிருந்து எல்லாத்தையும் கொடுத்தாகணுன்ட்டான். சொன்ன உடனே பார்த்த உத்தரவு போச்சு, அலங்கங்கள் கட்டப்பட்டுச்சு. நன்றாய் ஒரு விஷயத்தை சொல்லுங்க, மனுஷன் கண்களில் ஒரு ராஜா கண்களில் தயை கிடைச்சவனுக்கே கனம் கிடைக்குன்னா, பரலோக ராஜாவுடைய கண்களில் பார்வையில் வாழ்ற எனக்கு நிச்சயமா என்னை அருமையா கொண்டு வந்து கனப்படுத்தக்கூடிய அவரால் முடியும். பிரைஸ் தி லார்ட். எஸ்தர் ராஜாத்தி ஆனால், எஸ்தர் ராசாத்தி என்று அழைக்கப்பட்டாள் என்று சொல்லும் பொழுது அந்த இடத்துல இந்த கணம் வேற மாதிரி ஆயிடுச்சே, அந்த நிலைப்பாடே வேற மாதிரி ஆயிடுச்சே, எல்லாமே மாறி போச்சு, சிச்சுவேஷன் எல்லாம் மாறிடுச்சு. யூத குலமே சில நாட்கள்ல அழிஞ்சு போயிரும் சொன்ன நிலை மாறி யூத குலமே ஒரு பண்டிகையை கொண்டாட ஆரம்பிச்சிருச்சு. அப்படின்னா நல்லா கவனித்துக் கொள்ளுங்க, மனுஷன் பார்வையில கிடைக்கிற கணம் கொஞ்ச காலத்துக்கு தான். ஆனா தேவன் பார்வையில கிடைக்கிற கணம் நீ அருமையா இருந்தீன்னா தொடரும். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதுதான் இந்த பதத்துக்கு நான் வர விரும்புகிறேன். கடவுளுடைய பார்வையில நான் அருமையா அப்படின்றதுக்கு நிறைய பொறுமை தேவை. அருமையாய் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது, புரியுங்களா. சில பேர் இந்த ரோசா செடி வைப்பாங்க, அதை கொடுக்கும்போது மொட்டோட கொடுத்து விடுவான். இது டெய்லி காலையே தண்ணி ஊத்திட்டு பார்க்கும் பூக்குதான். சிலது நைட்ல தண்ணி ஊத்துறதுலாம் இருக்குது, புரியுங்களா. நைட்ல தண்ணி ஊத்தி பார்க்கும் ஏதாவது முளைக்குதா பூக்குதான்னு, புரியுங்களா. சில செடி பக்கத்திலே உட்காந்துரும். எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கு, இந்த சண்டேஸ்ல சந்தைக்கு கூட்டு போவார் எங்க அப்பா. அப்ப நல்லா கோழிகள் இருந்துச்சுன்னா அந்த கோழிகளை வாங்கிட்டு வந்து வீட்டில் வளர்ப்பாங்க. பார்த்தீங்கன்னா அவன் சொல்லுவான், இது முட்டை விடுற கோழின்னு தான் சொல்லியிருப்பான். என்ன கோழி? நான் என்ன செய்வேன், அந்த கூட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டூலை போட்டு உட்காந்துருவேன். எப்போ முட்டை விடும்? நான் உட்காந்து பார்க்குறப்பெல்லாம் அது முட்டை விட்டதில்லை, விட்டை தான் விட்டுருக்குது. முட்டை விடும் நானும் உட்காந்து பார்ப்பேன். அவன் முட்டை விடுற கோழின்னு சொல்லி கொடுத்தான், அவ்வளோதான், புரியுங்களா. ஆனால் நான் போய் உட்காந்து என்ன தெரியுமா, அந்த முட்டை விடுறதுக்கு ஒரு சீசன் இருக்குது, அதுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்குன்ற அறிவில் அந்த வயசில் வேலை செய்யல. எப்போ கோழி முட்டை விடும் இதுதான் மைண்டில் ஓடிட்டே இருந்துச்சு. நமக்கெல்லாம் எப்படி தெரியுமா, அவர் பார்வையில் கனம் பெற்றாய் அல்லேலூயா அப்படின்னு சொல்றதுதான் பிடிக்கும். அந்த பார்வைக்கும் கனத்துக்கு நடுப்புற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளால ஏத்துக்கவே. அவர் பார்வையில் நீ கனம் பெற்றாய், எஸ் லார்ட் அப்படின்றோம். இப்போ அவர் சொல்றாரு, கனம் பெறதுக்கு முன்னாடி நீ என்ன ஆகணும்? அருமையாகணும். நீ பார்வையில் என்ன ஆகணுமா? அருமையாகணும்.
பார்வையில் அருமையாகணும். அப்போ அந்த அருமையாகிற ஒரு அனுபவம் எப்போ வரும் கேட்டிங்கன்னா, பக்குவமானாதான் வரும். பக்குவம் இல்லாமல் வரவே வராது. ஆமாம், பக்குவம் இல்லாமல் என்ன செய்யாது, வராது. ஐயா, ஆகார் என்ற அடிமைப்பெண், நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. ஆகார் என்ற அவருடைய ஹிஸ்டாரிக்கல் முடிக்கிற வரைக்கும் அந்த பெயர் மாறவே இல்லை. தெரியுமா உங்களுக்கு? அந்த பெயர் என்ன செய்யல, மாறவே இல்லை. நாங்கள் எத்தனையோ அடிமை பேரு மாறி இருக்குது, அடிமைன்ற வார்த்தை நீங்க இருக்குது. ஆனா இவளுக்கு மட்டும் என்ன நீங்கவே இல்லை, அடிமைன்ற வார்த்தை நீங்களே. ஏன் ஒரு நாளாவது கேள்வி கேட்டு பார்த்தீங்களா? நீங்க பாருங்க, அவளை பத்தி பேச தொடங்கின இடத்துல இருந்து அவளுடைய சப்ஜெக்டை முடிக்கிற காலங்கள் வரைக்கும் ஆகாரின், சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. அது யாரு? ஒரு பர்சனை வச்சு தான் சொல்லும். யாரு? ஆபிரகாமின் அடிமை பெண்ணாகிய ஆகார்னு சொல்லாது. சொல்லுங்க, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. இந்த சாப்டர் கடைசி வரைக்கும் அவ புள்ள பெருசாயதே கதை தான் ஓடும். ஏன், எதனால அப்படின்ற கொஞ்சமாக நம்ம சிந்திக்க வேண்டிய இடத்துல இருக்கிறோம். ஏன் என்னங்க, அவள் தன்னுடைய அடிமை பெண்ணாகிய ஆகாரை தன் புருஷனுக்கு கொடுத்தாள். இப்ப அங்க வசனம் சொல்லுது, அவ சொல்றா, உன் மடியில ஒரு பெண்ணை கொடுத்தல்ல அப்படின்னா முறை பிரகாரம் என்ன சொல்லுவாங்க? ரெண்டாம் தாரான்னு சொல்லுவான், சக்காலத்தின்னு சொல்லுவான், மறுமனையாட்டின்னு சொல்லுவான். சக்காலத்தின்னு சொல்லல, மறுமனையாட்டின்னு சொல்லல. என்ன சொல்லுது திரும்ப? ஆகாரின், சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே, சாராளின் அடிமை பெண்ணாகிய ஆகாரே. இந்த சவுண்ட் உள்ளார வருதா? இல்ல, இப்ப நல்லா கவனிச்சுங்க. ஏன், எதனால, ஏன் அந்த வார்த்தை சொல்லப்பட்டுச்சு? கொஞ்சம் சற்று யோசிங்க. தான் புருஷனுக்கு கொடுத்துட்டா, தான் புருஷனுக்கு கொடுத்ததுனால அவ உனக்கு புருஷனா இருக்கலாம், ஆனா அவ என்னைக்கு எஜமாட்டி தான். யாரு? அவ எஜமாட்டி தான். இப்ப அவளை அற்பமாக எண்ணினால் இவ அவளை நெருக்கிறாய், இவ ஓடுறா. இப்ப ஓடும் போது ஆதியாகமம் 16 சொல்லுது, தூதர் வழியில் நிப்பாட்டி கேட்கிறா தேவனானவர், எப்பா எங்கிருந்து வர? நான் எங்க எஜமாட்டி ஐயா சாராளுடைய வீட்டுல இருந்து வரேன். எங்க போறேன்னு தெரியல. இப்ப உடனே சொல்றார், நீ திரும்பி உன் நாச்சியார் அண்டைக்கு போய். என்னவா? எஜமாட்டின்னு சொல்லல. திரும்பவும் பாருங்க, அந்த ஸ்தானத்தை விட்டவ இவதான். நாச்சியார் அண்டைக்கு போய் அவர் கையிங்கில் அடங்கியிரு. ஐயா, நம்ம நினைக்கிறோம் பக்குவப்படாம எல்லாமே பெற்றுக்கலாம் நம்ம ஆசைப்படுறோம். பக்குவப்படாம நம்ம எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. அப்படி பெற்றிருந்தாலும் அது நிலைத்திராது. ஒரு பக்குவப்படாம ஒரு பிளெஸிங்ஸை நம்ம பெறுவதுன்றது ஒரு கடினமான விஷயம். அப்படியே நம்ம பெற்றிருந்தாலும் அது ரொம்ப காலத்துக்கு என்ன செய்யாது, நிலைச்சிருக்காது. ஐயா, தெய்வம் ஒரு மனுஷனை, அவர் பார்வையில் பட்ட மனுஷனை அவர் அருமையாக்குவதற்காக சில சூழல்களுக்குள்ளார அவனை நடத்திட்டு போறார். அருமையாக்க தான் தவிர அழிக்க அல்ல. நாம் புரிந்து கொள்ளுதல் தவறு. நம்ம என்ன நினைக்கிறோம்னா, நாங்கள் யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டது. யோசேப்புக்கு தரிசனம் கொடுத்தனால தான் குழியில போட்டாலும், ஜெயிலில் போட்டாலும், போர்த்திபார் வீட்டால் போட்டாலும் அவன் வெளியே வரும் பொழுது அருமையா வந்து நின்னான். இப்ப அவன் அண்ணனுக்கோ தம்பிகளுக்கோ தரிசனம் கிடையாது, கடவுளுடைய பார்வை கிடையாது. அதனால இவனுடைய வேல்யூ அவங்களுக்கு தெரியாது. ஆனா இவனுக்கு மட்டும் தெரியும் தனக்கு கிடைச்ச தரிசனத்துடைய வேல்யூ என்னன்றத. அதனால கடவுள் பார்வை அவன் மேல இருந்தனால, கடவுள் பார்வை அவன் மேல பட்டனால அவனுடைய ப்ராசஸிங்க அவன் அனுமதிச்சு ஏற்றுக்கொண்டான். அதை ஏற்றுக்கிட்டான், அதை பக்குவமா எண்ணினான். அதான் சொல்றேனே, நீங்க நம்ம அரிசியை உலையில வைக்கிறீங்க, கூட்டாஞ்சோறு எத்தனை பேர் செஞ்சிருக்கீங்க? நெருப்பே இல்லாம, புரியுங்களா? நெருப்பே இல்லாம கூட்டாஞ்சோறு செஞ்சு நீங்களா சின்ன பிள்ளைகள் விளையாண்டுருக்கீங்களா இல்லையான்னு தெரியல, புரியல? என் கூட சேர்ந்து சில
பிள்ளைகளாம் விளையாடுவாங்க, தம்பிங்க எல்லாம் விளையாடுவோம். வீட்டிலேருந்து அரிசியை திருடிட்டு வருவோம். நேராக இப்படி கேட்டால் அரிசி தருவாங்க. புரியல, அரிசி எடுத்துகிட்டு வருவோம். ஒரு சின்ன பாத்திரத்தில் போடுவோம், தண்ணியை ஊற்றுவோம். அது ஸ்டவ் மாதிரி தான் இருக்கும். புரியுங்களா? அப்படியே இருந்து கொஞ்ச நேரத்தில் என்ன சொல்லுவோம்னா, சமைச்சிட்டோம் சாப்பிடுன்னு சொல்லி அப்படி கொடுப்போம். இன்னொரு வயசு வந்துச்சு. அந்த வயசு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா சின்ன பாத்திரம், பித்தளை இந்த பாத்திரம் மாதிரி, அலுமினிய பாத்திரம் மாதிரி விற்கும். அதை வாங்கிட்டு வந்து வீட்டில் திருடின அரிசியை போட்டு கீழே சின்ன சின்ன குச்சியை வச்சு பற்ற வைப்போம். புரியல? அது ஏதாவது பொங்கி ஏதோ ஒரு இடத்துல வந்து அரை வேக்காட்டில் கையில் கிடைக்கும். அதை வச்சு சோறுன்னு சொல்லி தின்னுவோம். வளர்ந்தோம், தூக்கி அரிசியை குக்கரில் போட்டோம், தண்ணியை ஊற்றினோம், லாக் பண்ணோம். என்ன பண்ணீங்க சொல்லுங்க? லாக் பண்ணீங்க. லாக் பண்ணி அந்த 3 விசில் வர வரைக்கும் அமைதியாக இருந்தீங்க. 3 விசில் முடிஞ்சோடனே டபக்குன்னு திறந்தீங்க, நீங்கள் பறந்துருப்பீங்க. புரியுங்களா? நீங்கள் டபக்குன்னு திறந்தீங்கன்னா டபக்குன்னு பறந்துருப்பீங்க. புரியுங்களா? வெயிட் ஆஃப்டர் 15 மினிட்ஸ் அது சைலண்ட். அதுக்கு போய் சில பேர் இப்போ இந்த ஒரு வச்சுருப்பாங்க தோசை கரண்டி மாதிரி, இஷிங் 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 இஷிங்னு வாங்க. புரியுங்களா உங்களுக்கு? அதாவது அவசரம் அப்படியே கொடுத்து கொட்டி டப்ப கொட்டி மணியாச்சு கொட்டி கொட்டுற மாதிரி. புரியுங்களா? அதுக்கப்புறம் அந்த 15 நிமிஷம் கழிச்சு அதை திறக்கும்போது ரொம்ப அமைதியாக திறக்கும், ப்ரெஷர்லாம் இல்லாமல். உள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேல்யூ எது பார்த்தீங்களோ அந்த வேல்யூ அதில் இருக்கும். ப்ரைஸ் எல்லாம் இது பேர் தான் பக்குவம். சொல்லுங்க பார்க்கலாம், என்னதுங்க? அப்போ ஆகாரே, உன்னை எவ்வளோ அருமையாக கடவுள் பார்த்து, புரியல, உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்து இந்த வாய்ப்பை நீ தக்க வச்சுக்குவேன்னு பார்த்தா, நீ அவளுக்கு மறுமனையாட்டியா இருப்பேன்னு பார்த்தா, இல்லை சக்காலத்தியா இருப்பேன்னு பார்த்தா, நீ சாகிற வரைக்கும் சாராளுக்கு என்ன பெண்ணாதான் இருந்த? அடிமை பெண்ணாதான் இருந்த. புரியல? இப்ப என்ன சொல்றாரு? நீ இப்போ அவர் கையின் கீழ் அடங்கிரு. என்ன செய்ய? அவர் கையின் கீழே அடங்கிரு. அவர் கையின் கீழே அடங்கிரு. இரு இரு, அவ்வளவுதான். நிச்சயமா உன் பையனை நான் ஆசீர்வதிப்பேன். அவன் பெரிய ஜாதியா இருப்பான். ஒன்னு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. சொல்லுங்க, உன் பையனை ஆசீர்வதிப்பேன், அவன் பலத்தவனா இருப்பான். ஒன்னு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஆமா, ஒன்னு ஆசீர்வதிப்பேன்னு சொல்லல. ஏன் சொல்லல? சொல்லுங்க. இருக்க வேண்டிய இடத்துல பக்குவமும் அடையணும். பக்குவப்படணும். அந்த பக்குவத்தை அடைவதற்கு ஏற்ற காலங்கள் இருக்குது, சமயங்கள் இருக்குது, அதற்கு சில நிகழ்வுகள் இருக்குது, அதற்கு சில விஷயங்கள் நடக்க வேண்டி இருக்குது. சும்மா ஒரு பொருளை எடுத்து உடனே எடுத்து பயன்படுத்த முடியாது. புரியுங்களா? நீங்க ரெடிமேடு சப்பாத்தி வாங்கினா கூட கல்ல போட்டால் தான் தின்ன முடியும். புரியுங்களா? ரெடிமேடு உப்பு மாவு என்னது? என்னடா ரெடிமேட் சேமி? அது என்னடா? இன்ஸ்டன்ட். அப்படி வேற இருக்கா? இன்ஸ்டன்ட் புரோட்டாவாக இருந்தாலும் கல்ல போட்டு தான் எடுக்கணும், சூடாக்காமல் எடுக்க முடியாது. அப்புறம் ஏதோ என்ன சேமியான்னு சொல்லுவீங்க, என்னது? சுண்டலா? இடியாப்பம், இன்ஸ்டன்ட் இடியாப்பம். புரியல? அப்படின்னா விற்கிறான். அதை கொண்டு போய் தண்ணியில், அதை கொண்டு போய் வீட்டில் பார்த்தா அது அவிச்சா தான் சாப்பிட முடியும். புரியல? நம்ம ஆள் என்ன நினைக்கிறான்னா திறந்த வேகத்துக்கு கூட்டிக்கிறதுக்கு வழியை பார்க்குறான். புரியல? நீ அருமையா மாறணும்னா பக்குவம் அடையணும். பக்குவம் இல்லாத கனத்தை தேவன் யாருக்கும் கொடுப்பது இல்லை. அது தாவீதா இருந்தாலும் அந்த தாவீது ஒரு பேச்சு இருக்குது அவனை குறிச்சு, கரவலாடுகளின் பின்னாக திரிந்த தாவீது. என்ன ஆடுகள் பின்னாடி? கெடா ஆட்டு பின்னாடி போயிடலாம், கரவலாடு பின்னாடி போக முடியாது. தெரியுமா? கெடா ஆடை ஓட்டினீங்கன்னா கிளம்பிக்கிட்டே இருக்கும். கரவலாடு எப்படி இருக்கும் தெரியுமா? மடி பெருசா இருக்கும், நடக்க முடியாது. எப்படி செய்கின்றீங்க? நம்ம ஊர் கரவலாடெல்லாம் பார்க்காதீங்க, அது ஒன்றும் இருக்காது. புரியல? அதெல்லாம் அறுக்க கேஸு. அந்த காலத்தில் இருந்த ஆடுகள்லாம் அப்படிதான் இருக்கும், கரவலாடுகள். புரியல? மடி பெருசா இருக்கும், நடக்க முடியாது. இப்போ அதை எப்படி மேய்க்கணும்? வேகமாக ஓட்ட முடியுமா? சொல்லுங்க. பா 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 பா. எவ்வளோ பக்கம் வந்திருக்கும். 40 வருஷம் முதல் சமஸ்த இஸ்ரவேலை முதல் அரசாண்ட தாவீது.
எவ்வளோ பெரிய பக்குவம் வந்திருக்குன்றீங்க. சாதாரண ப்ரிப்பரேஷன் இல்லைங்க. நம்ம தாவீது அரசன் ரொம்ப தாவீதை பற்றி ரொம்ப சாங்ஸ்லாம் பாடி பாட்டெல்லாம் பாடி எல்லாம் நம்ம சொல்கிறோம். அவன் ஈஸியாக பாடிட்டான், ஈஸியாக வாழ்ந்துட்டான்னு நினைக்கிறோம். இல்லை, ஆண்டவர் கொடுத்த அபிஷேகம்ன்ற அந்த அழைப்பின் பார்வைக்கு பிறகு அவன் பக்குவப்பட்டபடினால தான் தாவீது அரசனுடைய பேர் இன்றைய வரைக்கும் நிலைத்திருக்கிறது. இப்படி சொன்ன டேவிட், நீ என் பார்வையிலே அருமையானபடியினால் கனம் பெற்றாய். அப்ப அந்த அருமைன்ற இடத்துக்கு எனக்கு தேவை வேண்டிய பொறுமை. நல்லா கவனிச்சு கொள்ளுங்க. நமக்கெல்லாம் ரொம்ப ஷைன் பண்ணா ரொம்ப ஆசை, ஆனா வெயிட்டிங்ல இருக்கிறது ரொம்ப பிடிக்காது. புரியுங்களா? நமக்கு கால் வெயிட்டிங்கே பிடிக்காது. புரியுங்களா? ஷைன் பண்றது ரொம்ப பிடிக்கும். ஷைன் ஷைன், ஆமா, ஹாய் ஊ ஊ ஆ ஊ அப்படின்லாம் சொல்லுவோம். புரியுங்களா? ஷைன்லாம் ஈஸியாலாம் பண்ண முடியாது. ஷைன் பண்ண வைக்கிறது அவரு, வெயிட்டிங்ல இருக்க வேண்டியது நீனு. நீ காத்திருக்காத ஷைனை நீ பார்க்கவே முடியாது. புரியல? உங்க ஊர்ல ஒரு ஸ்கூல் தான் இருக்கு, அந்த ஸ்கூல் உங்களுக்கு பிடிக்கல, ஆனா வேற வழியே இல்லை, அங்க படிச்சுதான் ஆகணும். என்னதுங்க சொல்லுங்க? வேற வழியே இல்லை, அங்க படிச்சுதான் ஆகணும். அது மாதிரி இடத்துல கொண்டு போய் கடவுள் வைக்கிறது தான் பக்குவம். பிரைஸ் எல்லாம். எனக்கு எல்லா சிச்சுவேஷனும் எல்லாம் நார்மலா இருந்து நான் நல்லா சந்தோஷமா இருக்கிறேன், என்னை ஆண்டவர் இங்கே பக்குவப்படுத்துவாராக அப்படின்னா ஒரு பக்குவமும் நடக்காது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. ஒரு ஸ்கூல் இருக்கு, அதான் ஸ்கூலு, வேற வழியே இல்லை, உங்க பிள்ளை அங்கதான் படிச்சாகணும்னா நீங்க என்ன சொல்றீங்க? இங்கதான் நீ படிச்சு ஆகணும்னு சொல்லும் பொழுது டீச்சரை மாற்றணும், வாத்தியாரை மாற்றணும், ஹெட் மாஸ்டரை மாற்றணும், ஸ்கூலை மாற்றணும்னு சொல்ற வார்த்தை போய் இப்போ யாரை மாற்றிக்கணும்னு நினைக்கிறோம்? சத்தமா சொல்லுங்க. ஒன்றை மாற்றிக்க, வாத்தியார் சொல்றதை கேளு அப்படின்னு நிலைக்கு வந்துடுறோம். இப்போ இருக்கிற ஸ்கூல்ஸ் எல்லாம் எப்படி போயிடுச்சு தெரியுமா? வாத்தியார் சரியில்லைன்னா ஸ்கூலை மாற்று, அது சரியா ஸ்கூலை மாற்று, இந்த மண்ணலைக்கு வந்துட்டோம். அது பேர் பக்குவம் கிடையாது, ஷைன் பண்ணணும், அவ்வளோதான். நான் சொல்றேன், நீங்க பக்குவப்படாம அவர் பார்வைக்கு அருமையாய் மாற முடியாது. அவர் பார்வைக்கு அருமையாகாம எந்த கணமும் தேவனால் நமக்கு உண்டாகாது. புரியல? சாதாரண விஷயம் இல்லை. ஒரு எஸ்தர் ராசாத்தி சுத்திகரிப்பதற்கே அவ 3 மண்டபத்தை தாண்டி வரணும்னா, புரியல? அப்ப தேவனுடைய பார்வையில நான் அருமையாகிறதற்கு எத்தனை பகுதியை நான் கடந்து வர வேண்டி இருக்கிறது. இந்த வார்த்தையை நமக்கெல்லாம் எப்படி சொன்னா நல்லா இருக்கு தெரியுமா? என் பார்வையில் நீ கனம் பெற்றாய். அதான் எல்லாருக்கும் பிடிச்சது. ஆனா வேதம் அப்படி சொல்லல. நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். இந்த ஃபீல் தான் ரொம்ப முக்கியம். இப்ப பக்குவன்றது நம்ம நியமிக்கிற காலம் இல்லை, தேவன் நியமிக்கிற காலம். நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் பக்குவம் அடைவதற்கு என்னை அனுமதித்தால் தேவன் என்னை ஷைன் பண்ணுவதற்கு அனுமதிப்பார். நான் பக்குவம் அடைவதற்கு நான் அனுமதிக்கப்படாத பட்சத்தில் ஷைனை நான் எதிர்பார்ப்பது மிகவும் கஷ்டம். சில பேர் ஷைன் பண்ணுவாங்க, ஆனா தொடர்ந்து ஷைன் பண்ண முடியாது. அது அவங்களுடைய மேனுவல் பவரா இருக்குமே தவிர டிவைன் பவரா இருக்காது. அவங்களுடைய டேலண்ட்டை வச்சு, அவங்கள்ட்ட இருந்த இது எல்லாத்தையும் வச்சு அவங்க கொஞ்ச நாள் ஷைன் பண்ணியிருக்கலாம். ஆனால் தொடர்ச்சியாக நடக்கணும்னா அவன் பக்குவம் அடைந்து தேவனுடைய பார்வையில் அருமையான பிறகுதான் அவன் கனம் பெற்றவனாய் மாறுகிறான். இப்போ ஆண்டவர் இங்கேயே வந்து நமக்கெல்லாம், உனக்கு வெண்வஸ்திரத்தை தருகிறேன், உனக்கு முத்திரை மோகத்தை தருகிறேன், உனக்கு திறந்த வாசலை வைக்கிறேன். வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஒவ்வொரு சர்ச்சுக்கு ஒன்று சொல்லுவார், ஜீவ விருட்சத்தின் கனியை உனக்கு தருகிறேன் இப்படின்னு எல்லாத்தையும் இப்பே கொடுத்துட்டாருன்னா நம்மளாம் என்ன செய்வோன்றீங்க? இந்த குரங்கு கையில் பூ மாலை கிடச்சிச்சுன்னா எப்படி இருக்குன்றீங்க? புரியல? உடனே ஒருத்தர் அக்கா இந்த ட்ரெஸ்ஸை இன்னைக்கு நீ போட்டு நாளைக்கு எனக்கு கொடுக்குறியாக்கா? நீ அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு நாளைக்கு எனக்கு கொஞ்சம் கொடுத்து விடு. மதரக்கூடாது. அக்கா மோதிரமாக வச்சுருக்காரே, அந்த கொஞ்சம் கழட்டி கொடுக்க நான் மாட்டி பார்க்குறேன். அதோடைய வேல்யூ தெரியாது.
அதனால தான் சொல்லிட்டாரு, ஆஃப்டர் டெத், இறப்புக்கு அப்புறம் நீ அங்கே வருவில்ல, அந்த ஜட்ஜ்மெண்ட் டேல உனக்கு அதெல்லாம் ஹானர் பண்ணப்படும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். பக்குவம். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனுடைய பார்வையில் வளரும் பொழுது, வாழும் பொழுது, சில காலங்கள் அவனுக்கு பக்குவத்திற்காக தேவனால் அனுமதிக்கப்படுகிறது. இத்தனை வருஷங்கள்ன்றதெல்லாம் கணக்கு கிடையாது, இத்தனை நாள்ன்றதும் கணக்கு கிடையாது. நம்ம நினைக்கிற நேரமோ காலமோ சமயமோ கிடையாது. இப்படி செய்வாரா அப்படி செய்வாரா நம்மளா யூகித்து வாழ்றதுல அர்த்தம் கிடையாது. பட் ஆனால் அவர் என்னை பக்குவப்படுத்துவதற்கு நான் என்னை அனுமதித்தால் நான் அருமையானவனாய் மாறுவேன், கனம் பெற்றவனாய் திகழுவேன். ஹல்லேலூயா. அந்த பகுதிக்கு வருவதற்கு தேவை அவர் பார்வையிலே பக்குவம். இதுக்கு மேலே எனக்கு ஓடலை. ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப், எழுந்திருச்சிருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜீசஸ், ஹல்லேலூயா. எனது பார்வையில் விலையேற பெற்றவண்ணே, மதிப்பிற்குரியவண்ணே, எனது பார்வையில் விலையேற பெற்றவண்ணே, மதிப்பிற்குரியவண்ணே, பேரன்பினால் இழுத்து கொண்டேன், அன்பிற்கு எல்லை இல்லை. பேரன்பினால் இழுத்து கொண்டேன், அன்பிற்கு எல்லை இல்லை. கிருபை தொடர்கின்றது, கிருபை தொடர்கின்றது. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைவில் வருமே, வந்திடுமே. நான் எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைவில் வருமே, வந்திடுமே. ஆத்துமாவே நீ கலங்குவதே, தேவனை நோக்கி அமர்ந்திரு. நெஞ்சே நீ ஏன் கலங்குகிறாய், தேவனை நோக்கி அமர்ந்திரு. நீ எதிர்பார்க்கும் நன்மைகள் விரைவில் வருமே, வந்திடுமே.
பரலோக தகப்பனே, இந்த நல்ல காலை நேரத்தில், இந்த மாதத்துடைய இறுதி வாரத்தில் உங்க பார்வை எங்க மேல பட்டு, உங்க பார்வையிலே பிறந்து, உங்க பார்வையிலே வளர்ந்து, உங்க பார்வையிலே வாழுகிற இந்த அனுபவத்தில் நாங்க பக்குவப்படாம எதையுமே நாங்க ஜெயிக்க முடியாதுப்பா. நாங்க பக்குவப்பட வேண்டிய விஷயங்கள் இருக்குது. எங்கிருந்து வருகிறோன்ற ஃப்ரெம் தெரிஞ்ச எங்களுக்கு ஏன் எங்க போறோன்றது தெரியல. திரும்ப சொல்றீங்க, போ உன் ஆட்சியாளரின் கீழ் போய் அடங்கிரு, அவன் சொல்றதெல்லாம் கேளு, நிச்சயமா உன் ஜெனரேஷனை பெருசா மாத்துவேன். அவனுடைய கரத்துல வருவோம், பக்குவப்படுவோம். காலங்கள் சமயங்கள் எடுக்கும், சில காலங்கள் கடந்து போகும். அவசரப்பட வேணாம். வெயிட்டிங்க்கு நம்ம டைம் குடிக்க வேணாம். வெயிட்டிங்க்கு அவர் டைம் குடிக்கட்டும். அவர் டைமை குடிச்சானா ஷைனிங் டைமை முழுசு நம்ம கையில கொடுப்பாரு. பிரகாசிக்கிற நாட்கள் நம்ம கையில கொடுப்பார். ஹல்லேலூயா. ஆவியானவரே, இந்த நேரத்தில் இடைப்படுகிற வார்த்தைகளுக்காக நன்றி. ஒரு பக்குவமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே, பதப்படுத்தப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ, காத்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்கிறது, பொறுத்திருக்கிற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, உங்க பார்வைக்கு நாங்கள் அருமையா மாற்றப்பட்டு கனம் பெற்றவர்களாய் திகழ தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. வேதத்தில் இருக்க ஒவ்வொரு பரிசுத்தவான்களும் இப்படிதான்ப்பா வாழ்ந்திருக்கிறாங்க. நாங்களும் அந்த காலங்களை கடக்க வேண்டிய பலனை எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய கிருபையும் சமாதானம் உடைய பிள்ளைகளை காத்து நடத்தட்டும். தேவ நன்மை பெருகட்டும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளோடு உடைய ஆளுகை இருந்து நடத்துவதாக, தேவ கிருபை தாங்குவதாகன்னு சொல்லி ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டி ஜெபம் பண்ணுகிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தூய ஆவியாருடைய அன்னுடைய ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடும் உலகம் முழுக்க சகல பரிசுத்தவான்களோடும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மணி வந்து பார்த்துருப்போம்.